ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரோஸ் ஹாபி டேர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ஓகே, இது நம்ம புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 16th ப்ரோஸாக சிலபஸில் வந்து இருக்கும். ஹாபி டேர்ன்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர், பேஜ் நம்பர் 945. ஓகே, இதில் வந்து 3 செக்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக தான் இருக்கும். இது வந்து 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளது. ஸோ நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கதையாக தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த கதையை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த புக் பை கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஃபுல்லாகவே, ஸோ நீங்கள் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சுது. ஸோ சிம்பிள் ஸ்டோரி தான், ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஹாபி டேர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ஓகே, ஸோ வந்து ஒரு சில பேரோட பொழுதுபோக்கு, ஹாபினா பொழுதுபோக்கு, அதுவே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கேரியர், அவங்களோட ஒர்க்காக, ஸோ வந்து அவங்களோட ப்ரொஃபஷனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாகவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு 3 பேரை பற்றி தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் பொழுதுபோக்கு ஆரம்பித்த ஒரு விஷயம், அவங்க வந்து வாழ்க்கையில் பின்னால் பார்த்தோம் அப்படின்னா அதிலே பெரிய ஆளை வந்து ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே பொழுதுபோக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முக்கியம். ஸோ அந்த பொழுதுபோக்கை நம்ம வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கையை வந்து பயன்படுத்திக்கணும், அதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையில் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் இது வந்து ஸ்கூல் கண்டென்ட் அப்படிங்கிறனால ஒரு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து ஒரு சில தப்பான ஆங்கிலையும் வந்து புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஹாபியே நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஃபஷன் ஆக்கிக்கிட்டாங்க. அப்போ வந்து படிப்பு முக்கியம் கிடையாது, நான் என் ஹாபிலே பெரிய ஆளாதான் அப்படிங்கிற மாதிரி படிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து இந்த எக்ஸாம்பிள் நிறைய நம்ம வந்து பார்ப்போம். அதாவது சச்சின் டெண்டுல்கர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலே முடிக்கலை, அவர் பார்த்தோம் அப்படின்னா சச்சின் ஆகிட்டார், டீ விற்றவர் ஒரு பெரிய ஆளாயிட்டார், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வாழ்க்கையில் ஒருத்தங்க மட்டும்தான், உலகத்துக்கு ஒரு சச்சின் தான், உலகத்துக்கு ஒரு டீ விற்றவர் தான் பெரிய ஆளாக வந்து ஆயிருப்பார். ஆனால் மற்ற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா படித்தா பார்த்தோம்னா வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. ஹாபி கண்டிப்பாக வந்து முக்கியம்தான், ஆனால் கண்டிப்பாக படிக்கவும் செய்யணும். ஸ்கூல் காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்க வேண்டாம், ஜஸ்ட்டு பாஸாக ஆகி ஸ்கூல் காலேஜை முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஹாபியை பேஸ் பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதோ வேறு ஏதோ நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஹாபியும் முக்கியம்தான். இந்த ஹாபியை பேஸ் பண்ணி வாழ்க்கையில் எப்படிலாம் ஒரு 3 பேர் பெரிய ஆள் ஆனாங்க அதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஒரு ஊரில் மணி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இருந்தான். அவன் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து எழுத படிக்கவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதே பார்த்தோம் அப்படின்னா வராது. அவங்க தாத்தா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நைட்டு தூங்கும் போதெல்லாம் கதையை வந்து வாசிச்சு காமிப்பார். ஸோ அவன் வந்து அந்த ஆர்வத்தில் முதல்ல வந்து கதை கேட்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவனே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து அவனே வந்து கதை எழுதவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி தான் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா கதை எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ஹாபியாக வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்காக அந்த கதை எழுதுறது, ஸோ வந்து ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ண ஆரம்பித்தான். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஹாபி வந்து இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோகிராஃபி மேலே, ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்கு படிக்கிறது எழுதுறது, ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணுறது, இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே உண்டு. ஸோ இந்த ஸ்டாம்ப்லாம் வந்து ரேப் ஸ்டாம்பு, ஃபாரின் ஸ்டாம்பு, அயர்லாண்டு ஸ்டாம்பு, இந்த மாதிரி பச்சை கலரில் சிவப்பு கலர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நோட்லாம் வந்து ஒட்டி வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து காயின்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹாபி வந்து இருக்கும். ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கேம் விளையாடுறதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாபியாக வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி வந்து இருக்குது. வாரன் பஃபட், இவர் தான் நம்ம வந்து உலகத்திலே பெரிய இன்வெஸ்டர் அப்படிமோ. ஸோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்டிங்கில் உலக லெவலில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பணக்காரராக வந்து இருக்கார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட் எவர் யூ லைக் டு டூ, உனக்கு என்ன பண்ண பிடிச்சிருக்கோ மேக் இட் அ ஹாபி, அதை வந்து உன்னோட ஹாபி ஆக்கிக்கோ, உன்னோட பொழுதுபோக்கை வந்து ஆக்கிக்கோ அப்படிங்காரு. ஓகே, ஸோ வந்து நான் உனக்கு என்ன பண்ண பிடிச்சிருக்கோ அதே நீ வந்து பொழுதுபோக்கை வந்து ஆக்கிக்கோ அப்படிங்க. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க, எப்போ தான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காத, ஒரு ஹாபிக்காக நீ வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணலாம். ஸோ வந்து இந்த வீடு இருக்கக்கூடிய செடி தோட்டம் இதெல்லாம் வந்து பராமரிக்கிறது, இந்த மாதிரியான ஹாபி வச்சுக்கோ அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அந்த கட்டாயத்தில் நீங்கள் ஒரு ஹாபியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு வந்து பிடிக்காது. உங்களோட ஹாபி எதாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே பிடிச்ச ஒரு விஷயமா வந்து இருக்கணும். அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா அதனால் வந்து ஒரு நாலேஜ் வந்து வருதா, இல்லை ஃப்யூச்சரில் இந்த ஹாபியை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம இந்த ஹாபியவே நம்மளோட ப்ரொஃபஷனாக வந்து ஆக்க முடியுமா, இந்த ஹாபியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஏதோ வந்து மணி மேக் பண்ண முடியுமா,
இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஹாபி வந்து எப்போ கடைசி வரைக்கும் நமக்கு ஹாபியாக இருக்கும் அப்படின்னா அது மூலமாக ஒரு நாலேஜ் கிடைச்சாலோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இன்கம் வந்தாலோ இந்த ரெண்டு விஷயம் வந்தால் மட்டும்தான் வந்து நிறைய பேருக்கு அந்த ஹாபி லைஃப் லாங் இருக்கும். இது இல்லாத எல்லா ஹாபியும் கொஞ்ச நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து காணாமல் வந்து போயிடும். இந்த செக்ஷனில் வரக்கூடிய மணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ரைட்டிங் ஸ்கில் எனக்கு இருக்கக்கூடிய எழுதக்கூடியது கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஹாபி தான். நான் என் மனசில் வந்து என்னெல்லாம் யோசிக்கணும் அதை நான் வந்து ஒரு எழுத்து வடிவமாக ஸோ நான் வந்து எழுத்துறதே பார்த்தோம் அப்படின்னா என் மனசுக்கு நான் வந்து வெளியே வந்து கொண்டு வரேன். ஸோ எழுதுறதுனால பார்த்தோம் அப்படின்னா என்னோடய மனசு வந்து சோர்வடையாமல் இருக்கும். நான் வந்து இப்போது என்னோட ஓய்வு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹாபியான எல்லா விஷயம் எழுதக்கூடியது வாசிக்கக்கூடியதெல்லாம் நான் வந்து பண்ணுறேன். இதனால் பார்த்தோம் அப்படின்னா என்னோட மைண்ட் வந்து டயர்ட் ஆகாமல் வந்து இருக்குது. எனக்கு எப்பப்போலாம் வந்து ஓய்வு நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்போலாம் நான் வந்து ஒரு பென்னு ஒரு நோட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு என் மனசை என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து எழுத ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்காரு. ஸோ வந்து அவர் எழுதக்கூடிய அந்த கதையவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதை அப்படிங்காரு. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கான். அவர் எழுதுறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு உற்சாகம் எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்படிங்காரு. ஆரம்பத்தில் படிக்கவே கஷ்டப்பட்டவர். அதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தா வந்து கதை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து படிக்க ஆரம்பித்து எழுத ஆரம்பித்து இப்போ இவர் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா கதை சொல்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா பண்ணுறாராம். மார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரைட்டிங் இஸ் ஈஸி. எழுதுறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸி தான். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்டு. என்ன அர்த்தம்னு பார்த்தோம் அப்படின்னா எழுதுறது ஈஸி தான். என்ன அப்படின்னா நம்ம தேவையில்லாத வார்த்தை அதை ஃபுல்லாக விட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எழுதிடலாம் அப்படிங்கிறாரு. அது மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாமில் இது சார்ந்தால் வந்து அதிகமாக வந்து கேட்காங்க இந்த மாதிரியான ஃபேக்டை கொடுத்துட்டு. ஓகே, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அண்ணா பார்த்தோம் அப்படின்னா வந்து அவருக்கும் இந்த எழுதுறது வாசிக்கிறது இந்த மாதிரியான ஹாபிலாம் வந்து இருந்துச்சு அப்படிங்காங்க. ஓகே, ஸோ வந்து மணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நிறைய எஸ்ஸே எழுதுறது கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஆள் ஆகிட்டார். அவரோட ஏம் என்ன அப்படின்னா ஆர்கே நாராயணன் இவர் மாதிரி வந்து ஒரு நாள் ஆகணும். ஒன் டே ஐ குட் பி அ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயணன். இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த கதையில் இருக்கக்கூடிய மணி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபிக்ஷன் எழுதுறது நான் ஃபிக்ஷன் எழுதுறது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் லைஃப்பில் வந்து ஆர்கே நாராயணன் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வந்து ஆகணும் அப்படிங்கிறாரு. அடுத்து செக்ஷன் 2ல் பார்த்தோம் அப்படின்னா அஜய் குமார் கார்கை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ சின்ன வயசு பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வயசில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு சின்னதாக அடிபட்டுச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து காது கேட்காம வந்து போயிட்டு. ஸோ வந்து இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருக்காக வந்து ஒரு பெயிண்ட் பிளே அதாவது இந்த பிளெயின் பிளே செட்டு சின்ன பிள்ளைங்க வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பெயிண்ட் அடிக்கிறது கலர் அடிக்கிறது அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் வந்து சும்மா அது ஒரு டைம் பாஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பெயிண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காரு. பின்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஓவியராக வந்து ஆகிட்டார். ஸோ இந்த அப்துல் கலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவார்டெலாம் வந்து வாங்கியிருக்காரு. ராஜஸ்தான் தோல்பூரில் வந்து கோர்ட் ஆர்டிஸ்ட் நீதிமன்ற சிற்பி அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ சுவா லால் அப்படிங்கிறவர். இவர் வந்து இந்த அஜயோட ஓவிய திறமையை பார்த்து வந்து பாராட்டி ஸோ அவரே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அஜய் வந்து அவரோட ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெய்லரிங் வந்து அவர் வந்து கற்றுக்கலாம்னு சொல்லி டெய்லரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து டெய்லரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அகைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெயிண்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஷா தேவி அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து சீடரா ஸோ வந்து அவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஆஷா தேவி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க இந்த சிற்றோவியம் அப்படிம்பாங்களா மினியேச்சர் பெயிண்டிங் ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங் அதில் வந்து பெஸ்ட்டாக உள்ளவங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நல்ல பெயிண்டிங்லேயே பெஸ்ட்டான ஆள். இந்த மினியேச்சர் பெயிண்டிங் சின்ன சின்ன பெயிண்டிங்கு ஒரு அரிசியில் பெயிண்ட் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷனில் 150 ஓவியம் ஒரு 150 டிராயிங் வந்து இவர் வந்து வச்சுருக்காரு பெயிண்ட் பண்ணது. அந்த 150ல் 144 பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பெயிண்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து விற்றுட்டான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வந்து இருந்துச்சான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்தியா யூஎஸ் யூகே இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் வந்து அவரோட அந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் செல் பண்ணுறது எல்லாமே அவர் வந்து பண்ணியிருக்காரு. 2004 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவோட முன்னாள் பிரசிடென்ட். ஸோ வந்து அவர் கையில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இவர் அஜய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து இந்த காது கேட்காம போயிட்டு அப்படின்னோம். ஸோ வந்து அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான மக்கள்
ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் இன் ராஜஸ்தான். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இவர் வந்து இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வந்து இருக்கார். ஸோ அந்த மக்களோட வெல்ஃபேர் அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய ஒர்க் வந்து பண்ணுறாரு. இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி நகர், ஸோ ஜெய்ப்பூர் காந்தி நகரில் இருக்கக்கூடிய ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன், ஸோ வந்து அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ணி அவர் வந்து ஹாபியாக சின்ன வயசில் பெயிண்ட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட கேரியராகவே வந்து ஆயிட்டு, சக்ஸஸ்ஃபுல் கேரியராக வந்து ஆயிட்டு அப்படிங்காங்க. மூணாவது செக்ஷனில் கொடுத்துருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இளவழகி அப்படிங்கிறவங்க. இவங்களோட அப்பா வந்து இருதயராஜ் அப்படிங்கிறவர். அவர் சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரம் போர்டு பிளேயர். ஆனால் வந்து அவரோட குடும்ப சூழ்நிலையினால பார்த்தோம் அப்படின்னா அவரால் அதில் வந்து பெரிய ஆளை வந்து ஆக முடியல. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, மேட்ச்சுக்கு அனுப்புறது, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ இவர் வந்து நம்மளோட பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா கேரம் போர்டு விளையாடுறது ஒரு பொழுதுபோக்கு ஹாபியாக இருந்திருக்கு. ஆனால் அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெஸ்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து அதனால வந்து அவங்களுக்கு அதில் வந்து ட்ரைனிங்கு கொடுக்குறது, ஸோ வந்து மேட்ச்சுக்கு அனுப்புறது, டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால இவங்க பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியனாக பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட வாட்டி வந்து ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து சின்ன வீடு, இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்பட்ட பேக்ரவுண்டில் உள்ளவங்க. இவங்க வாங்கின அவார்டே அவங்க வீட்டில் வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் அந்த அவார்டெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பக்கத்து வீட்டுக்கெலாம் வந்து அவங்க வந்து அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழ்மை நிலையிலேருந்து இவங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஆளாக வந்து ஆயிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்ட்ரி ஃபாலோ மீ, நான் வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் வெற்றி வந்து என்னை பின்தொடரும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனோட பார்த்தோம் அப்படின்னா தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 5th வேர்ல்டு சாம்பியன் 2008 ஃப்ரான்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உமன் சிங்கிள் டைட்டில் அட் 38th சீனியர் நேஷனல் கேரம், ஸோ வந்து 38வது நேஷனல் சீனியர் கேரம் சாம்பியன்ஷிப். ஸோ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2009 விசாகப்பட்டினம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 37வது நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் சென்னை 2008 வந்து நடந்திருக்கு. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 13வது சார்க் அப்படின்னா தெற்காசிய கூட்டமைப்பு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் டபுள் வித்து, ஸோ வந்து ராஷ்மி குமாரி இவங்க கூட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டைம் பார்த்தோம் அப்படின்னா சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் உமன் சிங்கிள் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப் வின்னராக பார்த்தோம் அப்படின்னா வந்து 2006லையும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2010லையும் வந்து இருந்திருக்காங்க. இவங்க வாங்கின அவார்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனல் காம்படிஷன், ஸோ அதில் 106 கோல்டு, 17 சில்வர், 12 பிரான்ஸு. இதே இன்டர்நேஷ்னலில் பார்த்தோம் அப்படின்னா 111 கோல்டு, 9 சில்வர், 5 பிரான்ஸு. ஸோ இவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க அப்பா கூட ஒரு ஹாபியாக, ஸோ வந்து பொழுதுபோக்காக எல்லா சின்ன பிள்ளைங்க மாதிரியும் கேரம் போர்டு விளையாட ஆரம்பித்தவங்க அவங்க அப்பாவோட சப்போர்ட்டோடு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி சாம்பியனாக வந்து ஆயிருக்காங்க. ஸோ வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா கேரம் போர்டு வந்து சாம்பியனாக வந்து ஆயிருக்காங்க. ஸோ ஹாபி, இவங்களோட ஹாபி பார்த்தோம் அப்படின்னா டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ வந்து லைஃப்பில் ஹாபியும் முக்கியம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கல்வியும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியம். ஸோ வந்து ஸ்கூல் காலேஜை கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு ஜஸ்ட் பாஸோடையாவது ஒரு டிகிரி வரைக்கும் வந்து முடிச்சிடணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு டீ கடை பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்கலை அப்படின்னா ஈஸியாக ஒரு பிஸ்னஸாக வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணி ஒரு பெரிய ஸ்டார் பக்ஸ் மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் வந்து முக்கியம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும். ஸோ சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிக்கன் கடை, ஸோ அதாவது ஒரு சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிரியாணி ஸ்டால் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதே வந்து பெருசாக KFC மாதிரி ஒரு பிராண்டாக ஆக்கணும், ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு எஜுகேஷன் முக்கியம். ஸோ ஹாபியும் முக்கியம், எஜுகேஷனும் முக்கியம். ஸோ வந்து ஹாபியோடு சேர்ந்து படிச்சுக்கிட்டு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோஸ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். அடுத்த ப்ரோஸில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா போயமும் போட்டுட்டோம். ப்ரோஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 95% வந்து போட்டோம். இன்னும் 2லேருந்து 3 ப்ரோஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம அதையும் அடுத்தடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.